இன்னைக்கு நம்ம வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, விஜய் டிவி சிறகடிக்க ஆசை சீரியலோட இன்னையோட எபிசோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம். இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, முத்துவோட கார்ல ஒருத்தர் முட்டையை கொட்டிட்டாரு. இதை வாஷ் பண்றதுக்காக மீனாவும் முத்துவும் வெளியே வராங்க. பார்த்துட்டு மீனா தண்ணி எடுத்து கொடுத்துட்டே இருக்காங்க. முத்து கிளீன் பண்றாரு காரை எல்லாத்தையுமே. அதுக்கப்புறமா ரவி ஆபீஸ் கிளம்பலான்னு போகிற டைம்ல என்ன பச்சை முட்டை ரொம்ப ஸ்மெல் வரண்டா, ஸ்ப்ரே அடிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்ப்ரே எடுத்து வரேன்னு எடுக்க போறாரு. எடுத்து பாத்தீங்கன்னா காரை ஓபன் பண்ணி கீயை கொடுக்குறாரு. காரை ஓபன் பண்ணி ஸ்ப்ரே அடிக்கிறாரு ரவி அடிச்சுட்டு அவரோட கார் கீயை பாக்கெட்ல போட்டு எடுத்துட்டு போயிடாரு. எல்லா கிளீனிங் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா மீனா கிட்ட, சரி மீனா எல்லாமே முடிஞ்சிச்சு, நான் சாவியை கூட தான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு முத்து கேட்கிறாரு. உடனே மீனா சொல்றாங்க, நான் உங்ககிட்ட தான் சாவி கொடுத்தேன், என்கிட்ட இல்ல அப்படின்ட்டு. இல்ல உங்ககிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு. உடனே மீனா நேத்து அதுக்கு முந்தின நாள் போட்ட சட்டையை கலர் சொல்லுங்க, எனக்கு ஞாபக சக்தி நிறைய உண்டு, அதனால சாவி நான் உங்ககிட்ட தான் கொடுத்தேன் அப்படின்ட்டு. சரி மேல வச்சோன்னா பாத்துட்டு மேல போய் தேடும் போது அண்ணாமலை கேட்கிறாரு, என்னடா தேடுற அப்படின்ட்டு. உடனே இல்லப்பா கார் சாவியை காணும் அப்படின்ட்டு. அதனால அதுக்காக யாரும் கோவப்படக்கூடாதுடா, பொறுமையா என்னென்ன பண்ணீங்கன்னு சொல்லிட்டு யோசிச்சு பாரு, அதுக்கப்புறம் தெரியும் உனக்கு அப்படின்ட்டு சொல்றாரு. அவர் ஒன்னு ஒன்னா யோசிச்சு பாக்குறாரு. யோசிச்சு பார்த்துட்டு ஸ்ப்ரே அடிக்கிறதுக்காக ரவி கார் சாவி வாங்கின அப்பா அவன் தான் கொண்டு போயிட்டான்னு நினைக்கிறேன், அவன் தான் இருக்கும் அப்படின்ட்டு. உடனே மீனா சொல்றாங்க, அவர் தான் ரெஸ்டாரண்ட் கிளம்பி போயிட்டாரே. உடனே கால் பண்ணலான்னு இருக்கிற டைம்ல ரவியே வந்துடுறாரு. கார் சாவி மறந்து கொண்டு போயிட்டான்ட்டு கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு போகும்போது காரை ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாரு. ஸ்டார்ட் பண்ண முடியல. மீனாவும் பூ எடுத்துட்டு போறதுக்காக வராங்க. என்னங்க ஸ்டார்ட் ஆகலன்னு பார்க்கும்போது ரொம்ப நேரம் ஸ்டார்ட் பண்ணி பாக்குறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா சிட்டி அவர் 2 ஆட்களை விட்டு முத்து கோவப்படுத்துங்க. அப்போ உங்களை துரத்திட்டு வருவான். அப்போ ஆயில் ஃபுல்லா காலியாயிரும், பிரேக் பிடிக்காத எங்கேயாச்சும் போய் இடிச்சுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்காக 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் கார் ஸ்டார்ட் பண்ண முடியல. அதுக்கப்புறமா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் கார் ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 2 பேரும் ஃபாலோ பண்ணிட்டு போறாங்க. ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு, என்னடா கார் ஓட்ட தெரியாத, இப்பதான் கார் ஓட்டி படிக்கணும், அவர் கோவத்தை ஏத்தி விடுறாங்க. உடனே கோவத்துல முத்து அவரை துரத்துட்டே போறாங்க. அவங்க 2 பேரையும் துரத்துட்டே போற டைம்ல பாத்தீங்கன்னா பிரேக் பிடிச்சு பார்க்கறது, பிரேக் பிடிக்க மாட்டேங்குது. இந்த டைம்ல ஆப்போசிட்ல ஒரு ஸ்கூல் பிள்ளைங்களை ஏற்றுறத ஆட்டோ வருது. அதை அவங்கள இடிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியுமே இடிச்சு மாத்தி கொண்டு போய் என்ன பண்றேன்னா ஒரு பைக் மேல இடிச்சிடாரு. அந்த பைக் யாரோட பைக்குன்னு பாத்தீங்கன்னா டிராபிக் போலீஸ் அருணோட பைக்கு. இதை பார்த்துட்டு டிராபிக் போலீஸ் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா, நீ வேணும் தான் இடிச்ச, என் மேல இடிக்கணும்னு நினைச்சா, தெரியல அதுவும் இல்லாம என் பைக்கை இடிச்சிருக்க. இல்ல சரி எனக்கு பிரேக் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்றாரு. இல்ல நீ என்கிட்ட போய் சொல்ற, நீ இடிச்சுட்டு அப்படியே போயலாம் நினைச்சிருப்ப, மாட்டினதுனால பிரேக் பிடிக்கலன்னு சொல்ற அப்படின்ட்டு. எனக்கு ஒன்ன பத்தி தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஜீப்ல ஏத்துறாரு. இன்னொருத்தர்கிட்ட அண்ணே நீங்க அவரோட காரை எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கார் எடுக்க சொல்லுவேன். நல்லா கெஞ்சுறாரு, கார் எடுக்காதீங்க, பிரேக் பிடிக்கலன்ட்டு. கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்காமலே அவர் கார் எடுக்க போறாரு. இவங்க போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. இதுக்கு இந்த விஷயம் நடக்கிறது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா அந்த வழியா போனவங்க இந்த விஷயத்த எல்லாம் போலீஸ் பேசிட்டு இருக்கிறது, போலீஸ் ஜீப்ல முத்துவை ஏத்துறது, இது எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா ஸ்ருதியோட அம்மா வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. வீடியோ எடுத்துட்டு ஸ்ருதியை அந்த வீட்டை விட்டு வெளியே கொண்டு வரதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சுன்னு சொல்லிட்டு போறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹிணி ஷோரூம் போயிட்டு ஒரு டிவியை சேல்ஸ் பண்ணிருக்காங்க. இந்த டைம்ல மனோஜ் வந்துட்டு கேட்கிறாரு, நீ எதுக்கு இங்க வந்த, அம்மாவுக்கு தெரிஞ்சா பிரச்சனை யாரும் அப்படின்ட்டு. எப்ப பார்த்தாலும் அம்மா அம்மானே சொல்லிட்டு இருக்க, அப்ப என்ன பத்தி யோசிக்கவே மாட்டியா அப்படின்ட்டு. அம்மாவுக்கு கோவம் எல்லாம் சரியாகட்டும், அதுக்குள்ள எல்லாம் பிரச்சனை சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா எப்ப பார்த்தாலும் நீ அம்மா அம்மான்னு சொல்லப்ப நான் உனக்கு வேண்டாமா அப்படின்ட்டு. நீ திருப்பி நம்ம பேசாமலே பேசாம இருக்கிறது பழகி போயிடணும் மனோஜ். அதுக்கப்புறமா நீ எனக்கு வேண்டான்னு தோணும், உனக்கு அந்த மாதிரிதான் இருக்கும், கோவம் பழகி போயிடும். புருஷன் முன்னாடி எப்பவுமே பேசாம இருக்கக்கூடாது, இருந்தா கூட டக்குன்னு சரியா நம்ம வீட்டுல கூட கப்பல்ஸ் கூட சண்டை போடுறாங்க, சண்டை போட்டுட்டு சீக்கிரமா சேர்ந்துடுறாங்க, இல்ல நீ மட்டும் ஏன் எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஒரு நாள் நான் இல்லாமலே போயிடும், அப்பதான் உனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லும்போது மனோஜ் அப்படிலாம் கிடையாது, அம்மாவோட கோவம் சரியாச்சுன்னா நான் பேச ஆரம்பிச்சிடும் அப்படின்ட்டு. கடைசி வரைக்கும் அவங்க அம்மாவோட கோவம் குறையாமலே இருந்துச்சுன்னா நீ எப்படியே இருந்துருவி அப்படின்னு சொல்லிட்டு ரோஹிணி மனோஜ்கிட்ட கேட்கறாங்க. இன்னொரு எபிசோட் பார்த்தீங்கன்னா இதோட முடியுது. நாளைக்கு எபிசோட என்ன சொல்லிட்டு நாளைக்கு பார்க்கலாம்.